புரியலையா புடிச்சு கேட்டு மேடம் இதை சொல்லி தாங்க சார், இதை சொல்லி தாங்க, புரியல சொல்லி தாங்க. கஷ்டத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அவர்களால் அடுத்த நிலைக்கு போக முடியும். நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்றது அவனுக்கு தெரியணும். ஏன் அர்ஜுனன் சிறந்த வீரன், ஏன் அர்ஜுனன் சிறந்த மாணவன்? பசங்களுக்கு எப்பயுமே சின்னதாக அந்த அரும்பு மீசையெல்லாம் முளைத்த உடனே நமக்கு என்ன தெரியுமா தோணும்? அப்பா கூட நம்ம கெத்துறா அப்படி தோணும்ல. 11th வரைக்கும் 11ஆவது படிக்கிற வரைக்கும் சுமார் ஸ்டூடெண்ட். ஆனா 12வது முடிச்சு ஐஐடியில் அவனுக்கு இடம் கிடைக்குதுங்க. நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது. ஆனா நாம என்ன கஷ்டப்பட்டு அவனை வளர்க்கிறோன்றது அவனுக்கு தெரியணும். நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்க, அவனை ஆளாக்குறதுக்கு ஒரு தாய்மார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவனுக்கு உட்காந்து சொல்லி தர்றதுக்கு ஒரு தாய்மார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்ற அந்த கஷ்டத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அவர்களால் அடுத்த நிலைக்கு போக முடியும். நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்றது அவனுக்கு தெரியணும். மதுரையில நடந்த சம்பவம். மதுரை மேலூர்ல கார்த்திக்னு ஒரு பையன் சுமாரா படிப்பான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி, அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை. அந்த பையன் ஒரு 50-55 வாங்கினான்னா ரொம்ப அதிகம், படிக்கவே மாட்டான், சுமாரான ஸ்டூடெண்ட்டு. அம்மா சொல்கிறாங்க, டே அன்னைக்கு கரண்ட் இல்லை அவங்க வீட்டில். அம்மா எப்படிமா படிக்கிறது, மறுநாள் எக்ஸாமு. இப்போ அம்மா சொல்கிறாங்க, டே நான் பக்கத்து மண்டபத்தில் தானே வேலை பார்க்குறேன், மண்டபத்துக்கு வா, மண்டபத்தில் ஜென்ரேட்டர் போடுவாங்க, அங்கே உட்காந்து படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அவன் யோசிக்கிறான், தினம் அம்மா வந்து மண்டபத்துக்கு போறேன்றாங்களே, இந்த கல்யாண மண்டபத்தில் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அப்பா கிடையாது அந்த பையனுக்கு, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும். இந்த கல்யாண மண்டபத்தில் போய் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கணுன்னு போகிறான். அப்படியே புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போனால் அந்த கிச்சனை திறக்கிறாங்க சார், மலை மாதிரி வெங்காயம் குமிஞ்சிருக்கு, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. இவனால் 3 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. மூக்குலேருந்து தண்ணி குட்டுது, கண்ணெல்லாம் எரியுது, தலையெல்லாம் வலிக்குது. இவன் ஓடி வந்துடுறான். அம்மாவை கூப்பிட்டு கேட்குறான், அம்மா இதாம்மா தினம் வேலை பார்க்குற, இவ்வளோ வெங்காயத்தையும் அம்மா வெட்டணும்? ஆமாப்பா, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இந்த வெங்காயத்தை பூரா, ஒரு ரூம் நிறையா இருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை பூரா நான் வெட்டணும்ப்பா, இதுதான் அம்மாவோட. ஏம்மா உனக்கு மூக்கு கொட்டாதாம்மா, கண் எரியாதாம்மா, தலை வலிக்காதாம்மா? என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல. ஒரு நாள் இரவு முழுக்க எப்படிமா உட்காந்து நீ இந்த வெங்காயத்தை வெட்டுற, அதுவும் தினம் நாள் முழுக்க ஏமா வெட்டுறேன்? உங்கள் அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் கண் எரியும்ப்பா, எனக்கும் மூக்கு கொட்டும்பா, எனக்கும் தலைவலிக்க தான்ப்பா செய்யும். ஆனால் இதெல்லாம் நான் பண்ணி ஏதோ ஒரு வகையில் பொறுத்துட்டு உன்னைய ஆளாக்கிட்டேன்னா நம்ம குடும்பம் மாறிடணும்ப்பா, நம்ம குடும்பம் தலை தூக்கிடணும்ப்பா, எப்படியாவது உன்னைய நான் ஆளாக்கிட மாட்டேனான்ற ஒரு கனவுல தாயா நான் இவ்வளவு வழியையும் பொறுத்துக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. உன்னை ஆளாக்கிட்டேன்னா நீ தங்கச்சியை கரை சேர்த்துருவேலப்பா, உன்னைய எப்படியாவது ஆக்கணுன்றதுக்காக அம்மா இதை விட பெரிய வழி வந்தாலும் நான் பொறுத்து போய்ப்பேன்றாங்க. இப்போ அந்த பையன் கண்ணிலேருந்து தண்ணி வருது, வெங்காயத்தினால இல்லை, அம்மாவினுடைய வாழ்க்கையை பார்த்ததுனால. திரும்ப படிக்கிறான், அம்மாவினுடைய கஷ்டத்தை தீர்க்கணுன்றதுக்காகவே படிச்சான். நீங்க நம்பவே மாட்டீங்க, அவனுடைய அந்த கடின உழைப்புல மதுரை மாவட்டத்திலேயே 2வது மாணவனாக வந்து நின்னான். 11th வரைக்கும் 11ஆவது படிக்கிற வரைக்கும் சுமார் ஸ்டூடெண்ட். ஆனா 12வது முடிச்சு ஐஐடியில் அவனுக்கு இடம் கிடைக்குதுங்க. ஐஐடியில் இடம் கிடைக்குது. ஐஐடியில் எப்பயுமே 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்ல, சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும்ல, ஆல் ஓவர் இந்தியா ஐஐடியில் அந்த கண்காட்சி நடக்கும். இந்த கண்காட்சியில எப்பயுமே 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த கண்டுபிடிப்புகளை தான் வைப்பாங்க. முதலா 1st இயர் ஸ்டூடெண்டினுடைய அந்த எக்ஸிபிட்டை, அவன் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்டை ஆல் இந்தியா அளவில் ஐஐடியில் எக்ஸிபிட் பண்ணாங்க. முதலா 1st இயர் ஸ்டூடெண்டினுடைய கண்டுபிடிப்பு. அது என்ன தெரியுமா? இந்த பையனுடைய மேலூர் கார்த்திகோடைய அந்த கண்டுபிடிப்பை கொண்டு போய் அங்கே எக்ஸிபிட் பண்றாங்க. ஒரு மிஷின். என்ன மிஷின் தெரியுமா? எனி கெஸ்? கரெக்ட், வெங்காயம் வெட்டுற மிஷின் அந்த பையன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஐஐடியில் சேர்ந்து வெங்காயம் வெட்டுற மிஷின். பேட்டன் ரைட்ஸ் கேட்டாங்க. எத்தனை ரூபாய்க்கு தெரியுமா? 65 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு மிஷினை 65 லட்சம் ரூபாய்க்கு பேட்டன் ரைட்ஸ் கேட்கறதுக்காக வந்தாங்க. அப்ப அந்த பையன் சொன்ன வார்த்தை, இதை நான் விற்கிறதுக்காக கண்டுபிடிக்கல, இதை என் தாய்க்காகவும் என் தாய் நாட்டிற்காகவும் கண்டுபிடித்தேன்னு அந்த பையன் சொல்லிட்டு போறான். இப்போ 11th வந்துட்டோனையோ இந்த பசங்களுக்கு எப்பயுமே சின்னதாக அந்த அரும்பு மீசையெல்லாம் முளைத்த உடனே நமக்கு என்ன தெரியுமா தோணும்? அப்பா கூட நம்ம கெத்துறா அப்படி தோணும்ல, லைட்டா கொஞ்சம் கெத்து அப்படி தோணும்ல, கரெக்டா? அப்படி அவன் நடக்கிறதே பாருங்களேன், அப்படி நடப்பான். டீச்சர் வந்து மார்க் ஷீட் நீட்டுவாங்க, அப்படி அது மீசை முளைச்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த பருவை அப்படி தொட்டு பார்த்துப்பான். அந்த மீசை அது வரவே வராது.
அது இத்தினூண்டுக்கு இருக்கும், அதை நம்ம பெருசா முறுக்கி விட்டுப்பான். இது எல்லாம் பண்ணுவோம். கேட்டா நாங்க இந்த ஸ்காலர்ஸை இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை போடவே மாட்டாங்க. அது எல்லாமே என்னன்னா கெத்து, அப்படி ஒரு கெத்து அப்படி சொல்றோம்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், கெத்துன்னு என்ன தெரியுமா? இப்படி நடக்கிறது கிடையாது, அப்படி மண்டையை இப்படி ஆட்டி விட்டுக்கிறது கிடையாது, தலையை வாரி களைச்சு விட்டுக்க கூடாது, அது கிடையாது. ஹோம்ஒர்க் செஞ்சுட்டியாடான்னா செஞ்சிருவேன்றான். இவன் ஹோம்ஒர்க் செஞ்சிருவேன்றானா நம்மளை செஞ்சிருவேன்றானான்னு தெரியல. இது கெத்து கிடையாது. நீ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினா நீ கெத்து. இந்த சமூகத்திற்கான ஒரு கதாநாயகனாக வந்தேன்னா நீ கெத்து. இந்த சமூகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒருவனாக வந்தால் நீ கெத்து. உன்னுடைய கனவை நீ நிறைவேற்றி கொண்டால் நீ கெத்து. ஒரு 7 வயசு பையன் ஸ்ரீலங்காவில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. அந்த பையன் போய் ஆச்சரியமா பார்க்குறான். 7 வயசு பையன், சார் இது என்ன சார் ஷூட்டிங்ன்றார் ஒருத்தர் தொப்பி போட்டு. இது என்ன சார்? திஸ் இஸ் கேமரா. நான் போய் பார்க்கலாமா சார்? போ. அந்த துணியிலிருந்து, அந்த காலத்தில் அப்படி துணி மூடி பார்க்க கேமரா தானே, துணிக்குள்ளே போய் அப்படி உள்ளர பார்த்தான். அந்த உலகமே அந்த பெட்டிக்குள்ளே தெரிஞ்சிச்சு. சார் உலகமே இந்த பெட்டியில் தெரியுது சார், திஸ் இஸ் கேமரா. ரெயின் அப்படின்னாரு. உடனே மழை பெஞ்சது. சார் எப்படி சார்? பிகாஸ் ஐ எம் த டைரக்டர். இப்ப அந்த 7 வயது சிறுவன் முடிவெடுக்கிறான், ரெயின் என்று சொன்னவுடன் மழை வர வைக்க முடியுமா? இந்த உலகத்தையே ஒரு பெட்டிக்குள் அடக்க முடியுமா? அதன் பெயர் கேமரா என்றால், இவர் பெயர் டைரக்டர் என்றால், நான் ஒரு கேமராமேனாக, நான் ஒரு டைரக்டராக வர வேண்டும் என்று முடிவெடுத்த 7 வயது சிறுவன் தான் பிற்காலத்தில் பாலு மகேந்திரா என்கிற பெரிய இயக்குனராக வந்து தமிழ் திரையுலகத்தையே புரட்டி போட்டார். என்னுடைய கனவை, என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்தா நீ கெத்து. பீலேன்னு ஒரு பெரிய பிளேயர் இருந்தார் தெரியுமா? பீலே கேள்விப்பட்டீங்களா? ஃபுட்பால் பிளேயரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் சார் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு 8 to 10 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 8 to 10 hours இன்னைக்கு நீ படித்தே ஆகும். இந்த அளவுக்கு நாட்டியம் ஆடினாங்களா, பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல, அத்தனை கலைகள் இருக்குல்ல, எழுதலாம், பேசலாம், ஓவியம், பாட்டு பாடலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நடராஜர் ஏன் தெரியுமா நாட்டியத்தை தன்னுடைய கலையை எடுத்தாரு? நடராஜர் ஏன் நாட்டியத்தை தன்னுடைய கலையினுடைய உச்சமா எடுத்தார்? ஏன் தெரியுமா? எழுத்தையும் எழுத்தாளனையும் பிரிச்சிடலாம், பாட்டையும் பாடகரையும் பிரிச்சிடலாம், ஓவியத்தையும் ஓவியரையும் தனித்தனியா பார்த்துடலாம். இப்ப நான் பேசுறத நீ டேப்ல கூட போட்டு கேட்டுக்கலாம், யூடியூப்ல போட்டு கேட்டுக்கலாம். ஆனா நீ ஒரு நாட்டியத்தை பார்க்கணும்னா நாட்டியம் ஆடுறவங்களோட தான் சேர்த்து பார்க்க முடியும். நாட்டியத்தையும் நடனம் ஆடுறவங்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படி உன்னுடைய பாடத்தையும் உன்னையையும் பிரிக்க முடியாமல் எவன் இருக்கிறானோ அவன் தான் வெற்றியாளனா வர முடியும். நானே என்னுடைய சிலபஸாக மாறணும், நானே என்னுடைய பேச்சா மாறணும், நானே என்னுடைய கருத்தா மாறணும், நீயே உன்னுடைய எழுத்தாக மாறணும், நீயே உன்னுடைய எக்ஸாமா மாறணும். எக்ஸாமுக்காக படிக்க கூடாது, நீயே உன்னுடைய சிலபஸா மாறணும். பீலே சொல்றாரு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்களோட பேசுவேன். என்ன பேசுவீங்க? நண்பர்களோட என்ன பேசுவீங்க? ஃபுட்பால் பற்றி பேசுவேன், அவங்க எப்படியெல்லாம் கேம் விளாண்டாங்கன்னு பேசுவேன். அதுக்கப்புறம் சார் ஃபுட்பால் பற்றின புத்தகங்களை படிப்பேன், அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன், தூங்கும்போது சார் ஃபுட்பாலை பற்றி கனவு காணுவேன். அதனால தான் அவர் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக இருந்தார். இந்த 2 வருடம் நீங்கள் பண்ண வேண்டிய முழு முதல் வேலை என்ன தெரியுமா? எப்பொழுதுமே உங்களுடைய கல்வி ரீதியான சிந்தனை, உங்களுடைய கனவு ரீதியான சிந்தனை, இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? உனக்கு நீட்ல ஜெயிக்கணுமா, J2EE ஜெயிக்கணுமா, இந்த எக்ஸாம்ல ஜெயிக்கணும், அது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே கனவாக இருக்க வேண்டும். எப்படி பீலேவும் ஃபுட்பாலும் பிரிக்க முடியாமல் இருந்தார்களோ, எப்படி பாலு மகேந்திராவும் கேமராவும் பிரிக்க முடியாமல் இருந்தார்களோ, எப்படி ஒரு நடனமாடுவோரின் நாட்டியத்தையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ, நீயும் உன்னுடைய புத்தகமும் பிரிக்க முடியாத ஒன்றிணைந்த ஒருவராக இருக்கும் போது இந்த 2 வருடத்தில் உனக்கான வெற்றி தானாக உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். தானா வந்து நிற்கும். நீ வெற்றியை நோக்கி போவே வேணாம், வெற்றி உன்னை நோக்கி வரும். நம்ம தகுதியை வளர்த்துட்டோம்னா போதும். சார் மகாபாரதத்துல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? எவ்வளவோ கேரக்டர் இருக்காங்கல்ல. யார சிறந்த வில்லாளின்னு சொன்னாங்க? கரெக்டா? யார் சிறந்த ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க? அர்ஜுனன் தானே சொல்றோம். ஏன் அர்ஜுனன் அளவிற்கு துரோணாச்சாரியாரினுடைய மகன் அஸ்வத்தாமன் சிறந்த வில்வீரன், அர்ஜுனன் அளவிற்கு ஜெயத்ரதன் சிறந்த வீரன். ஆனா அர்ஜுனனை தான் துரோணாச்சாரியார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னாரு. ஏன் தெரியுமா? இது என்னோட கொஸ்டின் இல்ல, ஜெயத்ரதனுடைய கொஸ்டின். மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும். போய் கேட்கிறான், ஒய் அர்ஜுனான்னா. இன்னைக்கு மாணவர்களுக்கு இதை கடத்திட்டு போறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒய் அர்ஜுனா, ஏன் அர்ஜுனன் சிறந்த வீரன், ஏன் அர்ஜுனன் சிறந்த மாணவன்? துரோணாச்சாரியார் சொன்னாரு, பா நீங்களாமும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நான் உங்க மேல குறையே சொல்லலை. நான் என்ன கற்றுக் கொடுக்குறேனோ
அதை நீங்க இம்மி பேசுறாம அப்படியே பண்றீங்க, அப்படியே பண்றீங்க. நீங்களும் சிறந்த மாணவன் தான். ஆனா இந்த அர்ஜுனன் இருக்கான் தெரியுமா, அர்ஜுன் என்ன தெரியுமாயா பண்றான்? நான் வலது கையில வில்வித்தை கத்துக் கொடுத்தா அவன் இடது கையில பிராக்டிஸ் பண்றாயா. நான் பகல்ல வில்வித்தை கத்துக் கொடுத்தா அவன் இரவுல இருட்டு நேரத்திலையும் அதை பிராக்டிஸ் பண்றாயா. நான் ஒரு அம்புல கத்து கொடுத்தா அவன் 3 அம்புல அதே வித்தையை பிராக்டிஸ் பண்றாயா. நான் 5 விரல்கள்ல கத்து கொடுத்தா அவன் 2 விரல்ல அதை பிராக்டிஸ் பண்றாயா. எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த அர்ஜுனனுக்கு கத்து கொடுக்கறதுக்காக தினம் நான் படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு, நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த அர்ஜுனன் வந்து இன்னைக்கு என்ன கேள்வி கேட்பானோ, இந்த அர்ஜுனன் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் கேட்பானோ, ஏன்னா நேத்து பூரா அவன் பயிற்சி பண்ணியிருப்பான், இரவு முழுக்க பயிற்சி பண்ணியிருப்பான். இந்த அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன வரும்ன்றதுக்காகவே என்ன நான் தினமும் புதுப்பிச்சுக்கிட்டே வர்றேன். என்னை புதுப்பிப்பதற்கு காரணமாய் அர்ஜுனன் இருப்பதால் அர்ஜுனன் சிறந்த மாணவன். நாங்க யார் தெரியுமா சிறந்த மாணவன்? எவன் ஒருவன் ஆசிரியருக்கு வேலை வைக்கிறானோ அவன் தான் சிறந்த மாணவன். ஆசிரியருக்கு எவன் வேலை வைக்கிறானோ அவன் சிறந்த மாணவன். புரியலையா? பிடிச்சு கேட்டு, மேடம் இதை சொல்லித்தாங்க, சார் இதை சொல்லித்தாங்க, புரியலை சொல்லித்தாங்க. சின்ன ஹெசிடேஷன் தான் வாழ்க்கையில் தோக்குறதுக்கு பெரிய காரணமாக இருக்கும். சின்ன சின்ன இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன் பாரு, இப்போ நீ போய் கேட்குற என்ன நினச்சிருவாங்க அதிகபட்சம்? இது கூடயாடா தெரியலன்னு நினைப்பாங்க. கரெக்டா? இப்போ இந்த மைக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. கரெக்ட். 10 வருஷமா நான் 15 வருஷமா மேடையில் பேசிட்டு இருக்கேன். 2005 திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மைக் எப்படி வேலை செய்யுதுப்பா சொல்லு அப்படின்ட்டாருன்னா தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய சயின்ஸ் சார் கிட்ட கேட்கணும், சார் இந்த மைக் எப்படி சார் வேலை செய்யுது? அவர் உடனே புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஏதாவது சொல்லுவாரா? அதை தெரிஞ்சு வச்சுப்பேனா அடுத்த மேடைக்கு போகும்போது அதை அப்படியே அடிச்சு விடுவேன். இந்த மைக் எப்படி வேலை செய்யுது? புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் அடிச்சு விடுவோமா? ஒரு சில நேரம் முட்டாளாய் இருந்துவிட்டு வாழ்க்கை முழுவதும் நீங்கள் அறிவாளியாக இருக்கலாம். நீங்க தயவு செய்து ஒரு விஷயம் தெரியலன்னா இது தெரியலன்றதை நீ ஒத்துக்கணும். 2வது, அதை தெரிந்து கொள்ளும் வரை நீங்கள் அமைதியாக இருக்கவே கூடாது. ஆசிரியர்களுக்கு எவன் ஒருவன் சிறந்த வேலை வைக்கிறானோ அவன் தான் சிறந்த மாணவனாக மாற முடியும். இன்னைக்கு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் இதுதான் தங்கம். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடங்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் எனக்கு வராதுங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் வராதுன்னு ஒதுங்கி போறோம்ல. உன்னால் முடிந்த வரை அதை தொடங்குங்க. உங்களால் முடிந்த வரை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கான முயற்சியை பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு போனேன். அந்த 11th 12th வரும்போது இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அழகா இருக்கோமா, அந்த கண்ணாடி முன்னாடியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. கரெக்டா? அது இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் அந்த ஃபோட்டோவை டிபியில் வச்சு அது என்னமோ தெரியலையா, பசங்க ஃபோட்டோ எடுத்து அப்படி எடுத்துறாங்க. பொம்பளை பிள்ளைங்க ஃபோட்டோ எடுத்துச்சுன்னா நாக்கு இங்கே போகுது, 2ன்னு வச்சுக்குதுங்க. இந்த 2க்கு என்ன அர்த்தம்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதில் நாங்கள் நிறைய மேடைகளில் கேட்கும் போதெல்லாம் ஏமா நீ பேச மாட்டேன்னு கேட்கும்போது இந்த பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய தாழ்வு மனப்பான்மை என்னவா இருக்கு தெரியுமா? நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் பின்னாடி வந்து சக்ஸஸ் ஆக மாட்டாங்கன்னா இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கேனோ, நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேனோ, நான் கொஞ்சம் வந்து அழகு இல்லாமல் இருக்கணும். ஒரு ஸ்கூலில் போய் பேசுகிற ஒரு பொண்ணு வந்து கதை சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா, அந்த காக்கா அந்த வடையை எடுத்துட்டு போச்சா, மரத்து மேலே உட்காந்துச்சா, ஒரு நரி வந்துச்சா, அந்த நரி வந்து சொல்லிச்சு, காக்கா நீ அழகா இருக்க காக்கா, காக்கா உன்னுடைய குரல் நல்லா இருக்க காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க காக்கா, இருக்கிறதுலே நீ தான் அழகுன்னு அந்த நரி சொல்லிச்சு. இந்த காக்காக்கு தெரியும் அந்த நரி பொய் தான் சொல்லுதுன்னு அந்த காக்காக்கு தெரியும். ஆனாலும் அந்த வடையை விட்டு கொடுத்துருச்சு. நரி வடையை எடுத்துட்டு போயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லிட்டு இறங்கிட்டான். நான் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா கதை இது, எங்களுக்கு புரியலையே, ஏன் அந்த காக்கா அந்த 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 வடையை விட்டு போகணும்? இந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த உலகத்துல இந்த ஊர்ல எத்தனை காக்கானே இருக்கும்? 500 காக்கா. சரி, இந்த மாவட்டத்துல 5000 காக்கா, இந்த உலகத்துல 50,000 கோடி காக்கா. எந்த காக்காயாவது பார்த்து யாராவது நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருக்காங்களானே? அது பொய்யாவே இருந்துட்டு போட்டுனே, அது பொய்யாவே இருக்கட்டும்னே. ஆனா அந்த நரி வந்து காக்காய அழகா இருக்குன்னு சொல்லிடுச்சேனே. ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நீ கருப்பா இருக்கமா, நீ பின்னாடி போய் நின்று ஆடுன்னு அந்த டான்ஸ் டீம்ல அவங்கள சேர்த்துக்கல. அந்த குழந்தை சேர்த்துக்காத ஏக்கத்துல நான் கதை சொல்றேங்கன்னு தன்னுடைய ஏக்கத்தை இந்த கதையாக வந்து சொல்லிட்டு போனாங்க.